வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லாங் டைம் ஆயிடுச்சு ஒரு புது வீடியோவில் வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ எதாக இருக்க போகுதுன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்த தமிழுக்கு யூஸ் பண்ணுற ஃபாண்ட் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு பிகினராக இருந்து நீங்கள் இந்த ஃபாண்ட்டெல்லாம் உங்களோட தமிழில் யூஸ் பண்ணால் உங்கள் தமிழ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். நீங்கள் உங்களோட இனிஷியல் ஸ்டேஜில் தமிழில் பண்ணுற ஒரு மிஸ்டேக் வந்து ஃபாண்ட். பிகாஸ் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம், தமிழில் டிசைன்லாம் சூப்பராக இருக்கும், பட் அந்த டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண ஃபாண்ட்டில் தப்பு பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த தமிழ்லேயே ரொம்ப மெஸ்ஸியாக ஒரு மாதிரி அன்அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் கொடுத்துருக்க ஃபாண்ட்டெல்லாம் உங்கள் தமிழில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் தமிழ் கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ அந்த என்னென்ன ஃபாண்ட்டுங்கிறத இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஃபாண்ட் மான்சராக்ட். என்னோட மோஸ்ட் ஆஃப் த தமிழில் இன்னமும் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபாண்ட்டை மட்டும் உங்கள் தமிழில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் தமிழே ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மாறிடும். டிசைனே வேறு மாதிரி இருக்கும். இது மேக்ஸிமம் எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் நார்மலாக டெக் சேனலுக்கு, வ்ளாக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஆர் டாக்குமெண்ட்ரி ஸ்டைல், மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையுமே பக்காவாக இருக்கும் இந்த ஃபாண்ட். தென் நெக்ஸ்ட் கோத்தம். இதுவும் சிமிலர் தான், மான்ஸ்ட்ராட் மாதிரியே தான். இதையும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், இப்போயும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரெண்டுமே சிமிலரான ஃபாண்ட் தான். இதையும் நீங்கள் பிளாகுக்கும் யூஸ் பண்ணலாம், டெக் சேனலுக்கு யூஸ் பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் டாக்கிங் ஹெட் வீடியோஸ்க்குலாம் நிறைய யூஸ் பண்ணலாம் இந்த ஃபாண்ட்டை. இதை வந்து மெயின் டைட்டிலாக யூஸ் பண்ணுறத விட நீங்கள் ஃபஸ்ட்டு ஹவு டு ஆர் அந்த மாதிரி டைட்டில் இருக்கலாம், அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த ரெண்டு ஃபாண்ட்டுமே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கோத்தம் ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணுவேன். நான் ரெண்டையுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோடய ஃபேவரட் இது ரெண்டுமே. தென் அடுத்து ஆண்டான். இதுவும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் தான். இதையும் என்னோடய தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆண்டான் இதை வந்து உங்களுக்கு தமிழில் இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஹைலைட்டாக தெரியணும் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஆண்டான் யூஸ் பண்ணலாம். ஒரு மாதிரி போல்டாக இருக்கும், டால் ஃபாண்ட் இது. ஸோ அதனால் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். இதுவும் நான் நிறைய தமிழ் யூஸ் பண்ணேன். இதையும் நீங்கள் டாக்கிங் ஹெட் வீடியோஸ், நீங்கள் மேக்ஸிமம் இந்த இன்ஃபர்மேஷன் ஆர் டாக்கிங் ஹெட் வீடியோஸ்க்கெலாம் தமிழ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் சஜஷனில் எடுத்துக்கணும். சஜஷன்னு சொல்கிறத விட மஸ்ட் யூஸ் அந்த மாதிரி ஃபாண்ட் இதெல்லாம். இந்த மூணுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் இம்பேக்டும் சிமிலர் டு ஆண்டான் தான். எனக்கு இதுவும் பிடிக்கும். ஆண்டானுக்கும் இம்பேக்ட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, அது வந்து டால் ஃபாண்ட், ரெண்டுமே டால் ஃபாண்ட் தான், பட் அது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும், இது இன்னும் கொஞ்சம் போல்டாக இருக்கும், அவ்வளோதான். இதுவும் என்னோடய மோஸ்ட் ஆஃப் த இதில் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன எல்லா ஃபாண்ட்டுமே நீங்கள் அந்த டாக்கிங் ஹெட் வீடியோ அந்த மாதிரி வீடியோக்கு தமிழ் நிறையா பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் தமிழ் டிசைன் எடுத்துட்டாலே இந்த ஃபாண்ட்லாம் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் கூகுள் ஸ்பைஸ். இதுவும் இப்போ நான் ரீசெண்டாக இதை டிஸ்கவர் பண்ணேன் இந்த ஃபாண்ட்டை. ஸோ அதனால் உங்களுக்கு தரணும்னு தோணுச்சு. இது வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் ஆர் எப்படி சொல்கிறது, நெகட்டிவ் தீம் அந்த மாதிரி தமிழுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிராக் ஆகி ரஸ்ட் ஆகி இருக்கும். ஸோ இதுவும் சூப்பராக இருக்கும். இது நான் ரீசெண்டாக தான் என்னோடய தமிழ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் உங்கள் தமிழில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள், நான் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். தென் டிசிசி ஆஷ். இது வந்து நான் எங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி தமிழ் பண்ணியிருந்தேன், ஷார்ட்ஸாகவும் போட்டிருந்தேன். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தேன், ப்ரோ இந்த ஃபாண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இதான் ப்ரோ அந்த ஃபாண்ட்டு, டிசிசி ஆஷ். இதுவும் நீங்கள் நெகட்டிவ் அந்த மாதிரி தீமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு ஃபாண்ட்டுமே ரெக்கமெண்டட் தான். நீங்கள் நெகட்டிவ் வீடியோவா ஒரு மாதிரி நெகட்டிவ் தீம் அப்படி இல்லை பண்ணுறீங்கன்னா இதை ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து 7th ஒன். தென் இதுவும் நான் ரீசெண்டாக தான் டிஸ்கவர் பண்ணேன், டாக்டர் கிளிச். இதுவும் ஒரு நல்ல ஃபாண்ட் தான். இதையும் நீங்கள் ஒரு மாதிரி நெகட்டிவ் தீம் அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சயின்டிஃபிக்காக ஒரு மாதிரி அட்வான்ஸான டாப்பிக்கை பற்றி பேசுகிறாங்க வீடியோவில் அப்படிங்கும் போது நீங்கள் இந்த ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பெஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன். நீங்கள் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபாண்ட்டும். தென் நெகட்டிவ் அப்படிங்கும் போதும் அந்த 3 ஃபாண்ட்டுமே கூகுள் ஸ்பைஸ், டிசிசி அண்ட் டாக்டர் கிளிச், இந்த 3 ஃபாண்ட்டுமே ரெக்கமெண்டட். தென் நெக்ஸ்ட் ஒன்
பெரானி. பெரானி வந்து எதுக்குன்னா ஒரு ஹாரர் தீமுக்காக. இது நான் என்னோட தமிழில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நீங்கள் மேபி விளாகு அந்த மாதிரி இதில் தான் நம்ம ஹாரர் தீம் கொண்டு வருவோம். விளாகாக இருக்கலாம் ஆர் பாட்காஸ்ட் அந்த மாதிரி இதில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா பெரானி யூஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஃபாண்ட்டு. அந்த கோஸ்ட் ஆர் ஹாரர் திங்ஸ் இருக்க மாதிரி வீடியோஸில் நீங்கள் இதை தமிழுக்கு யூஸ் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் ஃபைனல் கோமிகா ஆக்சிஸ். இந்த ஃபாண்ட் மேபி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். எங்கே பார்த்துருப்பீங்கன்னா A2D சேனலில் அவர் சப்டைட்டில் ஆர் சப்டைட்டில்ஸில் மேக்ஸிமம் இந்த ஃபாண்ட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கலாம். இதை நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா பிளாக்ஸில் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் பிளாக் அந்த மாதிரி இதில் இந்த ஃபாண்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓவராலாக இந்த ஃபாண்ட் வந்து இந்த ஃபாண்ட் எல்லாமே நீங்கள் உங்கள் தமிழில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிகினராக நீங்கள் ஃபாண்ட் போக போக நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க நீங்களே. பட் ஒரு பிகினராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க தமிழ் டிசைன் அப்படிங்கும் போது இந்த ஃபாண்ட்டெல்லாம் ரெக்கமெண்டட் மஸ்ட் யூஸ்ன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபாண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்கள் தமிழில் வந்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கூட்டிகிட்டு போயிடும். நீங்கள் ஒரு பிகினராக ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா அதை இந்த இடத்துல நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த ஃபாண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டிசைன் வந்து உங்கள் தமிழே ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஃபாண்ட்டு ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் செப்பரேட்டாக இந்த இப்போ விலாகுக்கு மட்டும் ஒரு சீரீஸ் போடுங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே, நான் அதுக்கும் தனியாக பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி தமிழுக்கு என்ன ஃபாண்ட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எனக்கு தெரியும். நிறைய பேர் டவுட் வந்து கமெண்ட்லேயே கேட்டிருந்தீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபாண்ட்டுக்காக ஒரு வீடியோ போடுங்கன்னு கமெண்ட்டில் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் உங்களுக்காக ப்ரோ இது இன்னும் இந்த வீடியோக்கு இன்னும் என்ன மாதிரி கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்கள். நான் அதுக்காக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye.